5ஆம் ஆண்டின் விடுமுறை வேதாகம பள்ளியை இந்த மே மாதம் முதல் நாளிலே நாம் தொடக்குகிறோம். ஆண்டவருடைய ஆலயத்தில் இருக்கிறோம். நாம் இந்த தொடக்க நிகழ்ச்சியை ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நாம் தொடக்குகிறோம். ஜெபத்தோடு கூட நீங்கள் இந்த விபிஎஸ்ஸில் பங்கு பெறுங்கள். நம்முடைய இணை ஆயர் அருட்பணி வினோபா சின்னத்தம்பி ஐயா அவர்கள் ஆரம்ப ஜெபம் செய்வார்கள். ஜெபம் செய்வோம். சிறுபிள்ளைகள் என்னண்டே வருவதற்கு தடை பண்ணாதிருங்கள் என்று சொன்ன கர்த்தர் தாமே சிறுபிள்ளைகளுக்காக திருச்சபை இந்த விடுமுறை வேதாகம பள்ளியை நடத்தும்படியாய் திருச்சபையின் மூலமாய் நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி எடுத்திருக்கிறப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக இந்த ஆண்டிலும் தூய இம்மானுவேல் ஆலயத்திலே இந்த நாள் முதற்கொண்டு நடைபெறுகின்ற 10 நாட்களும் கர்த்தாவினுடைய வல்ல பிரசன்னம் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோப்பா. இதை பொறுப்படுத்தி நடத்த வந்திருக்கின்ற டைரக்டருடைய வல்ல கருத்தில் அர்ப்பணிக்கின்றோமப்பா. அவர் மூலமாய் கர்த்தாவே எல்லா நிகழ்விலும் கர்த்தாவே நீர் வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். இதற்காக தங்களை அர்ப்பணித்திருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களை நம்முடைய வல்ல கருத்தில் அர்ப்பணிக்கின்றோமப்பா. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் பிதாவானவர் கண்ணம் பண்ணுவார் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே இந்த சிறுவர்களுக்கு தன்னை ஊழியம் செய்யும்படியாய் தன்னை அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொரு ஆசிரியரையும் கர்த்தாவே நீர் பொறுப்படுத்திக் கொள்ளணுமா ஜெபிக்கிறோப்பா. அவர்கள் கர்த்தாவே உமக்காக செலவிடுகின்ற இந்த நேரங்கள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தின் நாட்களாய் நீர் மாற்றி கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்படியாக கர்த்தாவே இதற்காக வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் பாதுகாத்து கொள்ளணுமா ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் கர்த்தாவே இங்கே வந்தது நல்லது என்பதை ருசியத்தக்கதாய் பிள்ளையுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே உம்முடைய வசனம் வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோப்பா. ஆம் கர்த்தாவே அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தாவே ஆசிரியர்கள் போதிக்கின்ற பொழுது நீர் கர்த்தாவே இடைபட வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே வார்த்தையை கேட்கவும் உமை குறித்து பாடவும் கர்த்தாவே உம்மிடத்தில் விண்ணப்பத்தை ஏறெடுக்கவும் நீர் கர்த்தாவே கிருபையாக ஜெபிக்கிறோப்பா. வருகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வேண்டிய பாதுகாப்பை கட்டளையிடும். இந்த நாள் அல்ல ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் அதிகமான பிள்ளைகள் கர்த்தாவே வந்து கர்த்தாவே உம்முடைய அன்பை ருசிக்கத்தக்கதாய் கிருபையாக ஜெபிக்கிறோப்பா. விசேஷமாய் கர்த்தாவே எங்களுடைய திருச்சபை பிள்ளைகள் மட்டுமல்ல, உம்மை அறியாத கர்த்தாவே புறமஸ்து பிள்ளைகளும் கர்த்தாவே வந்து உம்முடைய அன்பை ருசிக்கவும் அந்த அன்பின் மூலமாய் கர்த்தாவே அவருடைய வீடிலே கர்த்தாவே உம்முடைய கர்த்தாவே ரட்சிப்பின் துணி தெளிக்கத்தக்கதான கிருபையாக ஜெபிக்கிறோப்பா. அதன் மூலமாய் கர்த்தாவே பெற்றோர்களும் கர்த்தாவே உம்மை அறிந்து கொள்ளத்தக்கதான கிருபையாக ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் அங்கு போய் பாடுகின்ற பொழுதும் உம்முடைய வார்த்தையை சொல்லுகின்ற பொழுதும் அந்த வீட்டிலே கர்த்தாவே உம்முடைய பிரசனம் விளங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாள் முதற்கொண்டு நடைபெறுகின்ற 10 நாளும் கர்த்தாவே திட்டமிட்டிருக்கின்ற எல்லா நிகழ்விலும் உம்முடைய கரம் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இதற்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போக வேண்டுமா ஜெபிக்கிறோப்பா. நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும் தேவைகளை சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா துதி கனமையும் உமக்கு அடைக்கின்றோம். மேற்பரேசும் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். போன வருஷம் விபிஎஸ் தலைப்பு யாருக்காவது தெரியுமா? சொல்ல. எண்ணுகிறேன். ரைட். அந்த வசனம் எங்கே இருக்கு? பைபிள்லையா? அப்புறம் குரான்லையா இருக்கும்? எங்கே இருக்கு? பிலிப்பியர்னு வானத்தை பார்க்குறான். பிலிப்பியரில் 1:3:11 1:13 3:11. சாப்பிட்டீங்களா? எங்கள் ஊரில் ஒரு மாடு இருக்கும். அந்த மாட்டுக்கு பேர் பூம்பூ மாடு. அது சொல்கிறதுக்கெலாம் என்ன செய்யும்? வாய் கொண்டு வந்திருக்கீங்களா? வாய் கொண்டு வந்திருக்கேன்னு வான்னு கொட்டாய் விடுறா. வாய் கொண்டு வந்திருக்கீங்களா? வாய் கொண்டாந்தவங்களாம் ஆன்னு சொல்லுங்க. ஆன்னு சொல்லுங்கய்யா. சரி, சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? ஹோட்டலில் இருக்கிற எல்லா மெனுவும் வந்துடும். ரைட், ஓகே, ரைட். இந்த 10 நாட்களும் நம்முடைய தூய இம்மானுவேல் ஆலயத்தில் விபிஎஸ் ஜேசி விபிஎஸ் நடத்த போகிறோம். இந்த 10 நாட்களும் காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும்
சரியா? நாம் இந்த விபிஎஸ்சில் பங்கு பெற போகிறோம். இந்த விபிஎஸ் நடத்துவதற்கு நமக்கு நம்முடைய திருமண்டல இளையோர் திருச்சபையிலிருந்து ஒரு அண்ணாச்சி நமக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அந்த அண்ணாச்சிக்கு ஒரு விபிஎஸ் கைதட்டு தட்டி அந்த அண்ணாச்சியை வெல்கம் பண்ணிடலாமா? அண்ணாச்சி பேர் தமிழ் அமுதன். அண்ணாச்சி பேர் என்ன? அப்புறம் எப்படி இப்படின்னு சொல்லக்கூடாது. தமிழ் அமுதன் அண்ணாச்சி. அவங்க மதுரை தான். அவங்க நம்ம மத்தியில் இந்த 10 நாட்களும் தங்கியிருந்து விடுமுறை வேதாகம பள்ளி ஊழியத்தை இயக்குனராக இருந்து நடத்தி கொடுப்பார்கள். விபிஎஸ் அண்ணாச்சிக்கு நம்முடைய மேலவாசல் தூய இம்மானுவேல் ஆலயத்தின் சார்பிலே, திருச்சபை மக்கள் சார்பிலே, குருவானவர்கள் சார்பிலே, உங்கள் அனைவர் சார்பிலே அன்போடு கூட வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ரைட், தேங்க்யூ. உட்காருங்க. விபிஎஸ் டீச்சர்ஸ் எந்திரிங்க. இந்த வருடத்தில் விடுமுறை வேதாகம பள்ளி ஆசிரியர்களாக பணி செய்வதற்கு அர்ப்பணித்து வந்திருக்கின்ற விடுமுறை வேதாகம பள்ளி ஆசிரியர்களை குருவானவர்கள் சார்பிலே, திருச்சபை மக்கள் சார்பிலே, அருமையான குழந்தைகள் சார்பிலே அன்போடு கூட உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் இந்த 10 நாளும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உட்காருங்க. டீச்சர்ஸ்க்கு நேற்றே ஒரு வாழ்த்துதல் சொன்னேன். என்ன வாழ்த்துதல் சொன்னேன் சொல்லுங்கள் டீச்சர்ஸ், மறந்துட்டீங்களா? இந்த 10 நாட்களும் பாடுபட உங்களை வாழ்த்துகிறேன். சரியா? ரைட். பிள்ளைங்கள்லாம் எந்திரிங்க. ரைட். பிள்ளைங்களாம் வாலண்டியர்ஸ்லாம் எந்திரிக்கக்கூடாது. வாலண்டியர்லாம் உட்காரு. பிள்ளைங்க மட்டும்தான். அவனுங்கிட்ட சேர்த்துட்டிங்களா? ரைட் ரைட். பிள்ளைங்க உங்கள் அனைவரையும் இந்த அருமையான அண்ணாச்சி, போதகர்மார் மற்றும் ஆசிரியர்கள் சார்பிலே, திருச்சபை மக்கள் சார்பிலே அருமையான பிள்ளைங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். உட்காருங்க. இதில் நம்ம சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க இல்லாமல் வெளி பிள்ளைங்க ஊர்லேருந்து வந்திருக்கலாம் அல்லது வெளியிலேருந்து வந்திருக்கலாம். அவங்க மட்டும் இந்த நீங்கள் பார்க்கலாம். இந்த ஆலயத்துக்கு நாங்கள் சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க கிடையாது, ஆனால் அந்த விபிஎஸ்க்காக நாங்கள் வெளியிலேருந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ரைட். இவங்களுக்கு ஒரு விபிஎஸ் கைதட்டு தட்டிடலாமா? ரைட், வெரி குட். அருமையான கண்மணி பிள்ளைகள், புதிய பிள்ளைகளை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். ரைட். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து போன வருட விபிஎஸ் பாட்டு ஒரு பாட்டு பாடலாமா? எந்திரிச்சின்னு பாடுங்க பார்ப்போம். உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு, பிடிச்ச பாட்டு எந்திரிச்சின்னு பாடுங்க. எந்திரிங்க. போன வருஷம் விபிஎஸ் பாட்டு, நல்ல பிடிச்ச பாட்டு, தெரிஞ்ச பாட்டு. பாடுங்க. யாராவது டீச்சர்ஸ் ஆரம்பிச்சு விடுங்க. ரைட். பாடி முடிச்சிட்டிங்களா? ரைட், உட்காருங்க. இந்த வருடத்தில் நம்முடைய விபிஎஸ்க்கு நம்முடைய ஆலயத்தினுடைய பொறுப்பாளராக, கன்வீனராக அருமையான திருமதி ஜீவா சுரூபராணி அம்மா அவர்களை நாம் நியமித்திருக்கிறோம். அவர்களை அன்போடு கூட குருமார் சார்பிலே, போதகர்கள் சார்பிலே, டீச்சர்ஸ் மற்றும் அனைவர் சார்பிலே அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். அவங்க இந்த 10 நாளும் கன்வீனராக இருந்து இந்த விபிஎஸ் ஊழியத்தை நமக்கு நடத்தி கொடுப்பார்கள். நன்றி. ரைட். நம்ம ஆலய பணியாளர்கள் நம்மோடு கூட இந்த 10 நாட்களும் இருப்பாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஆனந்தண்ணை கொஞ்சம் சோமில்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களும் வீட்டில் போர் அடிக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் எப்படியாவது விபிஎஸ்க்கு வந்துடுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்கார்.
நான் தான் அவங்கள கட்டி போட்டு வச்சுருக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் எப்படியாவது உடலை வந்துடுவார். அருமையான முத்து அண்ணன் இருக்காங்க. இவர் தாமஸ் எங்க வீட்டு போயிட்டாரா? சரி, தாமஸ் முத்து அவர்களை அன்போடு கூட வாழ்த்து வரவேற்கிறோம். ரைட், இப்பொழுது விபிஎஸ் அண்ணாச்சி கையில் நான் கொடுக்குறேன். அவங்க சில காரியங்களை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த ஆரம்ப நிகழ்வை அவங்க நடத்தி கொடுப்பாங்க. அதற்கு பிற்பாடு அவங்க உங்களுக்கு உங்களுடைய வயது, உங்களுடைய படிப்பு அடிப்படையில் உங்களை கிளாஸ் பிரித்து அனுப்புவாங்க. நீங்கள் கிளாஸ் பிரிஞ்சு உங்களுடைய டீச்சர் அக்கா யார் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்களுடைய இருப்பிடங்களுக்கு செல்லலாம். விபிஎஸ் நடக்கின்ற போது ஆலயத்துக்குள்ளே என்ன செய்யக்கூடாது? உள்ளே வரக்கூடாது. சரியா? உங்களுக்கு இருப்பிடம் எங்கேயோ அங்கேயோ மேலேயோ டீச்சர்ஸ் நீங்கள் ஆலயத்துக்குள்ளே உங்கள் கிளாஸ் இல்லாமல் கம்யூனிட்டி ஹாலில் அல்லது மேலே அல்லது இங்கே நீங்கள் மேலே வச்சுக்கலாம். உங்களுடைய இருப்பிடத்தை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளுங்கள். இன்னொரு முக்கியமான காரியம், பிள்ளைங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த சிறு வயதில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது, நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம்? ஆலயத்துக்குள்ளே இருக்கிறோம். நான் ஏன் உங்களை அங்கேருந்து இங்கே நான் ஷிஃப்ட் பண்ணேன் அப்படின்னா, ஆலயத்துக்குள்ளே இருக்கிறோம். ஆலயத்துக்குள்ளே இருக்கும்போது எப்படி இருக்கணும்? பயபக்தியாக, பரிசுத்தமாக. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர். ஆகவே அந்த பயபக்தியோடு பரிசுத்தமாக நம்ம ஒழுக்கம் கிரமமாக இருக்கணும். இது இன்றைக்கி மாத்திரம் இல்லை, இந்த ஓப்பனிங் செர்மனியில் மாத்திரம் இல்லை, 10 நாட்களும் நீங்கள் கிளாஸில் இருந்தாலும் சரி, ஜென்ரல் அசம்பிளியில் இருந்தாலும் சரி, டிபார்ட்மெண்ட் அசம்பிளியில் இருந்தாலும் சரி, அல்லது லவ் ஃபீஸ்ட்டுக்காக வெளியில் போகிற இடமா இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய சாட்சியின் ஊர்வலமாக எந்த இடமா இருந்தாலும் சரி, உங்களுடைய அக்கா, உங்களுடைய அண்ணாச்சி, விபிஎஸ் அண்ணாச்சி என்ன சொல்கிறாங்களோ அதை மாத்திரம்தான் நீங்கள் கேட்டு அதன்படி செய்யணும். சரியா? அதனால் இந்த 10 நாட்களும் உங்களுக்கு வேத வசனங்களை கற்றுக் கொடுப்பதோடு சில ஒழுக்க நெறிமுறைகள், நல்ல ஒழுக்கமாக இருக்கிற பிள்ளைங்க அப்படிங்கிற அந்த ஒரு காரியத்தை உங்களுக்கு இந்த விபிஎஸ் தான் கற்றுக் கொடுக்கும். ஸோ நீங்கள் இந்த விபிஎஸ்க்கு வருகின்ற போது உங்களுக்கு ஆலயத்துக்கு வெளியில் உங்களுடைய ஷூ, செப்பல் அதெல்லாம் கலட்டி வச்சிடணும். சரியா? அக்காமார் அண்ணாச்சிமார் என்ன சொல்கிறாங்களோ அதன்படி நீங்கள் கேட்டு அந்த காரியங்களை நடைமுறைப்படுத்தணும். அப்போ தான் உங்களுக்கு ஆலயத்துக்குரிய பயபக்தி அல்லது நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களுக்குரிய அந்த ஒரு பக்தி உணர்வு உங்களுக்கு இந்த விபிஎஸ்லேருந்து தான் வளரணும். சரியா? அதை உங்களுடைய மனதில் ஆழமாக பதித்து வைத்து கொள்ளுங்கள். இது வசனத்தை அல்லது மிஷினரிகளுடைய வரலாற்றை அல்லது சில காரியங்களை கற்றுக்கொள்ளுகிற இடம் மாத்திரமல்ல, உங்களுடைய கிறிஸ்தவ விசுவாசத்தை வளர்ப்பதற்கு ஒழுக்க நெறிகளை கற்றுக்கொள்ளுகின்ற ஒரு இடம். அதனால் நாங்கள் போதகர்மார் நாங்கள் கூட இருக்கிறோம், அண்ணாச்சிமார் இருக்கிறாங்க, அக்காமார் இருக்காங்க, சண்டே ஸ்கூல் சூப்பரண்டன்ட் பெரிய அக்காமாரெலாம் கூட இருக்கிறாங்க, திருச்சபையின் பெரியவர்கள் போவாங்க. அதனால் உங்களை எல்லாரும் பார்த்துட்டே இருப்பாங்க. எல்லாத்துக்கும் மேலே ஆண்டவர் உங்களை பார்த்துட்ருக்கிறார். இந்த 10 நாட்களும் ஒழுக்கமாக நீங்கள் ஆண்டவருடைய வசனங்களை கற்றுக்கொண்டு வளர வேண்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த விபிஎஸ்ஐ பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஜெபித்து ஆசீர்வதித்து தொடங்கி வைக்கிறேன். இந்த விபிஎஸ்ஸில் நீங்கள் நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்தில் விபிஎஸ் டைரக்டருடைய கரத்தில் நான் இதை கொடுக்கிறேன். சரி, இந்த 10 நாட்களும் உங்களோட தான் நான் இருக்க போகிறேன். சரிங்களா? ரொம்ப ஹாப்பியாக நம்ம தொடங்கலாம். சரியா? என்ன எல்லோரும் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இப்படியே உட்காந்துருக்கீங்க? யாரும் சிரிக்கவே மாட்டேங்கிறீங்க. பயமாக இருக்கா? விபிஎஸ்னால் எப்படி இருக்கணும்? ஹாப்பியாக இருக்கணும்ல, ஜாலியாக இருக்கணும்ல. சரி, நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன். சரிங்களா? நீங்கள் அதுக்கு பதில் சொல்லணும். சரியா? உலகத்தில் யார் ரொம்ப அழகானவங்க? ஏசப்பா அழகானவங்களா? ஏசப்பா அழகானவரா? ஏசப்பா. அப்போ அவரோட பிள்ளைங்க நம்ம எப்படி இருப்போம்? நம்மளும் அழகானவங்க தானே? சரி, இப்போ நீங்கள் ஒன்று பண்ண போகிறீங்க.
சார் நீ ரொம்ப அழகுடா அப்படின்னு செய்யணும். சரியா? சரியா? 1 2 3ன்னு சொல்லுவேன், நீ ரொம்ப அழகுடா அப்படின்னு சொல்லணும். சரியா? 1 2 3. சார் இப்போ பாருங்கண்ணே, அண்ணே பிலிக்ஸ்ண்ணே, இங்கே பாருங்கண்ணே, எங்கள் பிள்ளைங்க மூஞ்சிலாம் பாருங்கண்ணே, இப்போ தானே அழகு அங்கே அப்படியே தெரியுது. பிரைட்டாக இருக்காங்கண்ணே, பார்த்தீங்களா? சார் சரி, இந்த மாதிரி 10 நாளும் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். சரியா? சரி, ஃபஸ்ட்டு போன வருஷம் விபிஎஸ் வந்தீங்களா? என்ன தலைப்புன்னு சொன்னாங்க? சரி, அதுக்கு முந்தினோட விபிஎஸ் வந்தீங்களா? அதுக்கு வரல இல்லையா? சரி, அப்போ இருக்க தலைப்பு தெரியுமா? அப்பயும் தெரியாதா? சரி, போனாட்டம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்னன்னு தெரியுமா? என்ன எது கேட்டாலும் ஒன்றுன்றீங்க, ஒரு சைடு தலையாட்டுங்க, இப்படி இப்படின்னு நடந்த ஒன்று இப்படின்ற ஆட்டுறாங்க ஒரு அக்கா. சரியா? சரி, என்ன தலைப்பு? என்னது? சாப்பிட்டீங்களா இல்லையா? ஏக்கா சாப்பிட்டியா இல்லையாக்கா? சாப்பிடலையா? சரி, எண்ணுகிறேன் தலைப்பை நம்ம பார்த்தோம். இந்த வருஷமும் நாம் ஒரு புது தலைப்பில் 10 நாட்களும் உங்களுக்கு நிறைய கதை, ஸ்கிட்டு எல்லாமே இருக்குது. ஜாலியாக நம்ம என்ஜாய் பண்ணி நிறையா கற்றுக்க போகிறோம். சரியா? சரி, போன ஆட்டை கற்றுக்கிட்டா ஒரு பாட்டுக்கு நம்ம ஆக்ஷன் பண்ணிவிட்டு இந்த வருஷத்துக்குரியதை நாம் கற்றுக்க போகிறோம். சரிங்களா? போன வருஷம் ஒரு பாட்டு அந்த அண்ணன் ப்ளே பண்ணுவார், அதுக்கு ஆக்ஷன் எல்லோரும் சேர்ந்து பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் பண்ணவா இல்லை நீங்கள் பண்ணுறீங்களா? அண்ணே நீங்கள் பண்ணுங்கண்ணே அப்படிங்களா? சரி, ஃபஸ்ட்டு அந்த பாட்டை கேட்டு நான் ஆக்ஷன் பண்ணுறேன், அடுத்து நீங்கள் பண்ணணும். அந்த பாட்டு உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு தான், பழக்கமான பாட்டு தான், உங்களுக்கு பிடிச்ச பாட்டு தான். அண்ணன் சொல்லிடுமா, அண்ணே ப்ளே பண்ணுங்கண்ணே. மீட்கப்பட்டு அவரால பிடிக்கப்பட்ட பிள்ளை நானுங்க, இயேசுவின் பிள்ளை நானுங்க. இயேசுவால மீட்கப்பட்டு அவரால பிடிக்கப்பட்ட பிள்ளை நானுங்க, இயேசுவின் பிள்ளை நானுங்க. மீட்டெடுத்தார், என்னை மாற்றிவிட்டார், அவருக்கு பிரியமாய் மாற்றிவிட்டார். மீட்டெடுத்தார், என்னை மாற்றிவிட்டார், அவருக்கு பிரியமாய் மாற்றிவிட்டார். பாவத்தில் தடுமாறி விழுந்தேனே, வெளியேற முடியாமல் தவித்தேனே. பாவத்தில் தடுமாறி விழுந்தேனே, வெளியேற முடியாமல் தவித்தேனே. தம் ஜீவன் கொண்டென்னை தூக்கிவிட்டாரே, அவருக்கு பிரியமாய் மாற்றிவிட்டாரே. தம் ஜீவன் கொண்டென்னை தூக்கிவிட்டாரே, அவருக்கு பிரியமாய் மாற்றிவிட்டாரே. மீட்டெடுத்தார், என்னை மாற்றிவிட்டார், அவருக்கு பிரியமாய் மாற்றிவிட்டார். மீட்டெடுத்தார், என்னை மாற்றிவிட்டார், அவருக்கு பிரியமாய் மாற்றிவிட்டார். லலலலலாலே லாலே லலலலலாலே லாலலலாலே லாலா லாலலலாலே லலலலலாலே லாலே லலலலலாலே லாலலலாலே லாலா லாலலலாலே.
மீட்கப்பட்ட பிள்ளை நானுங்க, இயேசுவின் பிள்ளை நானுங்க. இயேசுவால மீட்கப்பட்டு அவரால பிடிக்கப்பட்ட பிள்ளை நானுங்கோ, இயேசுவின் பிள்ளை நானுங்கோ. மீட்டெடுத்தார் என்னை மாற்றிவிட்டார், அவருக்கு பிரியமாய் மாற்றிவிட்டார். மீட்டெடுத்தார் என்னை மாற்றிவிட்டார், அவருக்கு பிரியமாய் மாற்றிவிட்டார். பாவத்தில் தடுமாறி விழுந்தேனே, வெளியேற முடியாமல் தவித்தேனே. பாவத்தில் தடுமாறி விழுந்தேனே, வெளியேற முடியாமல் தவித்தேனே. தம் ஜீவன் கொண்டென்னை தூக்கிவிட்டாரே, அவருக்கு பிரியமாய் மாற்றிவிட்டாரே. தம் ஜீவன் கொண்டென்னை தூக்கிவிட்டாரே, அவருக்கு பிரியமாய் மாற்றிவிட்டாரே. மீட்டெடுத்தார் என்னை மாற்றிவிட்டார், அவருக்கு பிரியமாய் மாற்றிவிட்டார். மீட்டெடுத்தார் என்னை மாற்றிவிட்டார், அவருக்கு பிரியமாய் மாற்றிவிட்டார். லலலலலாலே லாலே லலலலலாலே லாலலலாலே லாலா லாலலலாலே லலலலலாலே லாலே லலலலலாலே லாலலலாலே லாலா லாலலலாலே. சரி, ஓகே, எல்லாம் சூப்பராக பண்ணீங்க. பாட்டு ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? அண்ணே யாருமே பேசவே மாட்டேங்கிறீங்க. ஞாபகம் இருக்கு சார், நீ ஒரே ஒரு ஆள் தான்க்கா பேசுகிற, சரியா? சரி, ஓகே. இந்த வருஷத்துலேயும் நாம் நிறைய கற்றுக்க போகிறோம். போன வருஷம் தலைப்பு எண்ணுகிறேன். இந்த வருஷம் தலைப்பு என்னன்னா, உங்களுக்கு அதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். சரி, கேள்வி கேட்கவா? சரி, இந்த விபிஎஸ் வந்து 2 பேர் இல்லாமல் நடக்கவே நடக்காது. யாருன்னு தெரியுமா? ஜீசஸ். சரி, நீங்கள் ஃபஸ்ட்டு ஜீசஸ் சொல்லிட்டீங்கல்ல. டீச்சர்ஸ் இல்லாமல் நடத்திடலாமா? டீச்சர்ஸ் இல்லாமல் நான் உங்ககிட்ட பேசி நான் நடத்த முடியும்ல? நடத்தலாம்ல. டீச்சரே சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஜீசஸ் சொன்னீங்க, ஜீசஸ் கரெக்டான பதில், சரியா? ஜீசஸ்ட ப்ரேயர் பண்ணி சொல்லிடலாம்ல, இந்த விபிஎஸை கொடுத்ததுக்காக தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிடுவோமா? சரி, ஜீசஸ்ட எப்படி நம்ம சொல்ல முடியும்? ப்ரேயர் மூலியமா. சரி, ப்ரேயர் பண்ணி சொல்லிடுவோமா? சரி, ஒரு ப்ரேயர் பண்ணிடலாமா? அப்படியே கண்ண முடிய ஏசப்பாட சொல்லுங்க. ஏசப்பா, இந்த விபிஎஸை கொடுத்ததுக்கு நன்றி. இந்த 10 நாளும் எங்கள் கூட இருங்க. நாங்கள் கற்றுக்க போகிறதில்ல எங்கள் கூடயே இருந்து எங்களை புரிஞ்சுக்க வச்ச மாதிரி எங்கள் கூட இருங்க அப்படின்னு சொல்லுங்கள். நீங்களே மனசுக்குள்ளே அப்படியே ப்ரேயர் பண்ணுங்கள். ஏசப்பாக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள். சொல்லிட்டீங்களா? சொல்லியாச்சா? சரி, அடுத்து ஒருத்தர் சொன்னேன்ல, யாருன்னு தெரியுமா? 2வது ஒரு ஆள் இருக்காங்க. யாருன்னு தெரியுமா? யார்? ஸ்டூடெண்ட்ஸ். சூப்பர். இந்த விபிஎஸோட விழா நாயகர்கள் யாருன்னு தெரியுமா? அது நீங்கள் தான். சரி, உங்களை நான் வெல்கம் பண்ணணும்ல. ஏசப்பாவை கூப்பிட்டு நம்ம அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டோம். அவருக்கு நம்ம நன்றி சொல்லி எங்கள் 10 நாள் எங்கள் கூட இருங்க அப்படின்ட்டு நம்ம சொல்லிட்டோம். உங்களை நாங்கள் வெல்கம் பண்ணணும்ல. சரி, ஆனால் வெல்கம் பண்ணிடலாமா? பூ போட்டு வெல்கம் பண்ணிடலாமா? ஆனால் நீங்களே வெல்கம் பண்ணுறீங்களா? இல்லை நம்ம எல்லோரும் சேர்ந்து வெல்கம் பண்ணுவோம்? சரி, டீச்சர்ஸ் எல்லோரும் வாங்க. பிள்ளைங்களை நீங்கள் தான் வெல்கம் பண்ண போகிறீங்க. சரி, இதுங்க. சும்மா உங்களுக்கு எல்லாத்தையும் பேப்பர் இருக்கு. சரி, எல்லோரும் வெல்கம் பண்ணுங்க. டீச்சர்ஸ் பிள்ளைங்களா அப்படியே
பசங்க மேலே போடுங்க. பசங்க மேலே போட்டு இல்லை தூக்கி போடுங்க, பிள்ளைங்க மேலே போட்டுருங்க. வெல்கம் பண்ணிடுங்க. விபிஎஸோட விழா நாயகர்கள் யார்? நீங்கள் தான். சரி, எல்லாம் வெல்கம் பண்ணிட்டீங்களா? சரி, இப்போ உங்கள் கைக்குள்ள டீச்சர்ஸ் வெல்கம் பண்ணாங்களே, உங்கள் கையில் ஏதாவது சீட்டு இருக்கா? பக்கத்தில் பாருங்கள், சீட்டு இருக்கா? சரி, அவங்க மட்டும் இங்கே எடுத்தவங்க மட்டும் அவங்க மட்டும் முன்னாடி வந்துடுங்க. பக்கத்தில் ஏதாவது சீட்டு இருக்கா? பக்கத்தில் சீட்டு இருக்கான்னு பாருங்கள். கீழே ஏதாவது கிடக்கான்னு பாருங்கள், தேடி பாருங்கள். இருக்கான்னு பாருங்க. பக்கத்தில் ஏதாவது சீட்டு இருந்துச்சுன்னா வேகமாக வந்துடுங்க. தேடி பாருங்க. வாங்க வாங்க, முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. சரி, இந்த சீட்டு எல்லாரும் எடுத்து காமிங்க. என்னது எல்லாமே வேற வேற மாதிரி லெட்டர்ஸாக இருக்கு. இதுக்குள்ளே தான் இந்த வருஷம் தீம் இருக்கு. இதுக்குள்ளே தான் இந்த வருஷம் தீம் இருக்கு. என்னவா இருக்கும்? எல்லாரும் தூக்கி காமிச்சிருங்க. என்னவா இருக்கும்? சரி, ஒளிர்ந்திடுன்றது கரெக்டாக சொல்கிறாங்களா? ஒளிர்ந்திடுன்றது தான் வருமா? தீம் ஒளிர்ந்துட்டானா வரும்? என்ன பாப்பா? ஒளித்திடா, ஒளிர்ந்துடு. சரி, இது உங்களை கரெக்டாக அசம்பிள் பண்ணி அப்படி யார் நிற்க வைப்பா? யார் அசம்பிள் பண்ணி நிற்க வைப்பா? யார் ஃபஸ்ட்டு வருவாங்க? அண்ணே தூக்கி காமிங்கண்ணா. இவங்க தான் ஃபஸ்ட்டா? அண்ணே ஃபஸ்ட்டு வந்து நில்லுங்கண்ணா. நீ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆல்டரில் இருக்கிற கேண்டில் 2 பிள்ளைங்கள, ஒரு பையன் வந்து டீமை வந்து முடிச்சுட்டு சரி, எல்லாம் அப்படியே தூக்கி மேலே தூக்கி காமிச்சிருங்க. சரி, என்ன தலைப்பு? ஒளிர். சரி, இந்த 10 நாளும் நாம் ஒளிர்ந்திடு என்ற தலைப்பின் மூலியமாக நிறைய அது கற்றுக்க போகிறோம். சரி, போய் உட்காந்துக்கோங்க. இவங்களுக்கு ஒரு விபிஎஸ் கிளாப் பண்ணிடுங்க. சரி, நம்ம இப்போ ஒளிர்ந்திட போகிறோம். சரிங்களா? நம்ம இங்கே என்ன இருக்குது? கேண்டில் இருக்குது. நீங்கள் வந்து இப்போ ஒளி ஏற்ற போகிறீங்க. சரி, யாராவது 2 பேர் வாங்க. சரி தம்பி, நீ ஒன்றா, அக்கா தம்பி தங்கச்சி மாதிரில ஒருத்தவங்க வாங்க. சரி வா. என்ன? சரி, பெரிய பிள்ளைங்க 2 பேர் வாங்க. இங்கிட்ட யாரா கை தூக்குங்களா? கீழே போட்டுறக்கூடாது. பிடிச்சிங்க ஒரு கையில். பாப்பா கீழே கொஞ்சம் கீழே கொஞ்சம் பாப்பா. சரி, எல்லாம் சேர்ந்து சொல்லுங்கள். என்னது தலைப்பு? சத்தமாக சொல்லுங்கள். தலைப்பு ஒளிர்ந்திடு. ஒளிர்ந்து சத்தமாக சொல்லிடலாமா? லாஸ்ட்டா
ஒளிர்ந்துடு. சரி, நம்ம இந்த ஒளிர்ந்துடுன்றதில் நிறைய கற்றுக்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு நாள் ஒரு தலைப்பு இருக்குது. சரியா? அதுக்குரியதில் இருந்து இன்றைக்கு உங்களுக்கு டீச்சர்ஸ் ஒரு தனியாக ஒரு பாடம் நடத்துவாங்க. நான் உனக்கு ஒரு ஸ்டோரி நிறைய டெல்லிங்லாம் சொல்லுவேன். சரியா? சரி, ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு கற்றுக்கலாம். சரிங்களா? பாட்டு கற்றுக்கலாம். உங்களுக்கு கையில் ஒரு பாட்டு புக்கு எடுத்து கொடுத்துறீங்களா இல்லை கிளாஸில் கொடுத்துட்றீங்களா? கிளாஸில் கொடுத்துட்றீங்க. சரி, எதனால ஓகே. உங்களுக்கு இப்போ ஒரு பாட்டு புக் தருவாங்க. அதில் பாட்டு புக்கை நீங்கள் வச்சுக்கிறணும். சரிங்களா? உங்களோட நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போயிட்டீங்கன்னா அது தொலைச்சிட்டிங்கன்னா அது இல்லை. உங்களை ஒரு டீச்சர்ஸ்ட்டை வாங்கி கொடுத்துருங்க. டீச்சர்ஸ் வச்சுக்குவாங்க. சரிங்களா? மறுநாள் வரப்போ அவங்ககிட்ட நீங்கள் வாங்கி இதை பார்த்துக்கலாம். ராஜா கொஞ்சம் ஸ்பீடா என்னது கிளாஸ் ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு கிளாஸில் கொடுத்துருவோமா? சரி, ஃபஸ்ட்டு பாட்டை மட்டும் ராஜா ஃபஸ்ட்டு ட்ராக் போட்டு விடுங்க. சரி, நம்ம ஃபஸ்ட்டு நான் பாட்டு பாடுறேன். அந்த பாட்டு புக்கு கையில் வச்சுருக்கவங்க அதை மூடி வச்சுருங்க. சரிங்களா? மூடி வச்சுருங்க. அதை பார்க்காதீங்க. மூடி வச்சுருங்க. ஃபஸ்ட்டு நம்ம அதுக்குரிய பாட்டை நம்ம பாடலாம். ராஜா ட்ராக் போட்டுக்கோங்க. கிளிக்ஸு ஒளிர்வேன் நான் அவருக்காய். ஒளியான என் இயேசுவால் ஒளிர்வேன் நான் அவருக்காய். கரைகாண உள்ளங்களுக்கு கலங்கரை விளக்காய் ஒளிர்வேன். கரைகாண உள்ளங்களுக்கு கலங்கரை விளக்காய் ஒளிர்வேன். இயேசுவை அறியாமாந்தற்கு வழிகாட்டும் விண்மீனாய் ஒளிர்வேன். இயேசுவை அறியாமாந்தற்கு வழிகாட்டும் விண்மீனாய் ஒளிர்வேன். ஒளி வீசுவேன், பயன்படுவேன் அவருக்காகவே. ஒளி வீசுவேன், பயன்படுவேன் அவருக்காகவே. பாட்டு பிடிச்சிருக்கா? எத்தனாவது பாட்டு? முதலாவது பாட்டு. நான் பார்க்க சொன்னேன்னா, பாட்டு புக்கு பார்க்க சொன்னேன்னா பார்க்கவே சொல்லலை. அப்படி இப்படி ஒன்றாவது பாட்டுன்னு கரெக்டாக சொல்கிறீங்க. அப்போ பாட்டு புக்கை பார்த்துட்டீங்க இல்லையா? அதான் டீச்சர்ஸ் பார்த்து சொல்கிறாங்க முதலாவது பாட்டு அப்படின்னு. என் கூட சேர்ந்து பாடுவோமா? ஃபஸ்ட்டு அதுக்குரிய பாட்டை சேர்ந்து நம்ம கற்றுக்குவோம். அதுக்கப்புறம் அதுக்குரிய ஆக்ஷனை பேசுவோம். ஃபஸ்ட் லைன் என்ன தெரியுமா? என்னது ஃபஸ்ட் லைனு? ஒளியான என் இயேசுவால் ஒளிர்வேன் நான் அவருக்காய். பாடுவோமா? ஒளியான என் இயேசுவால் ஒளிர்வேன் நான் அவருக்காய். அடுத்து என்ன லைன் போட்டிருக்க? கரைகாண உள்ளங்களுக்கு கலங்கரை விளக்காய் ஒளிர்வேன். உள்ளங்களுக்கு கலங்கரை விளக்காய் ஒளிர்வேன். அடுத்த லைன். இயேசுவை அறியாமாந்தற்கு வழிகாட்டும் விண்மீனாய் ஒளிர்வேன். இயேசுவை அறியாமாந்தற்கு வழிகாட்டும் விண்மீனாய் ஒளிர்வேன்.
ஒளி வீசுவேன், பயன்படுவேன் நான் அவருக்காகவே. ஒளி வீசுவேன், பயன்படுவேன் நான் அவருக்காகவே. சரி, சேர்ந்து பாடுவோமா? ட்ராக் போட்டு விட்ருமா? ட்ராக் போட்டு நம்ம எல்லாம் சத்தமாக பாடுவோமா? சரி அண்ணே, ட்ராக் போட்டு விட்ருங்க. ஒளியான இயேசுவார் ஒளிர்வேன் நான் அவருக்காய். ஒளியான இயேசுவார் ஒளிர்வேன் நான் அவருக்காய். கரைகான உள்ளங்களுக்கு கலங்கரை விளக்காய் ஒளிர்வேன். கரைகான உள்ளங்களுக்கு கலங்கரை விளக்காய் ஒளிர்வேன். இயேசுவை அறியாமாந்தற்கு வழிகாட்டும் விண்மீனாய் ஒளிர்வேன். இயேசுவை அறியாமாந்தற்கு வழிகாட்டும் விண்மீனாய் ஒளிர்வேன். ஒளி வீசுவேன், பயன்படுவேன் அவருக்காகவே. ஒளி வீசுவேன், பயன்படுவேன் நான் அவருக்காகவே. சரி, பாட்டை கவனிச்சிங்களா? நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சா? அடுத்து என்ன பண்ணணும்? ஆக்ஷன் பண்ணணும். ஆக்ஷன் பார்க்கலாமா? ஆக்ஷன் பார்க்கலாமா? சரி, அதுக்கு முன்னாடி ஒரு சீக்ரெட் சொல்லவானே. இந்த பாட்டை பண்ணதே வெஸ்கேட்டு தானே. இந்த பாட்டுக்குரிய ஆக்ஷன் பண்ணது இவங்க தானே. அப்படியானே? அப்படின்னா என்னண்ணே எல்லாரும் இப்படி புதுசாக பார்க்குறாங்க? நாங்கள் அப்படி தானே. அப்படிதானே? சரி, அவங்களே இப்போ வந்து முன்னாடி வந்து பண்ணுவாங்கண்ணே. ரைட், சரிங்கண்ணே.
ஆ, பெரிய டீமே இருந்தாங்களாண்ணே? யார் யாருண்ணே அந்த டீமு? வாங்க முன்னாடி வாங்க, எனக்கு நீங்கள் சொல்லி தர போகிறீங்க. வாங்க வாங்க, அந்த பெரிய டீம் வாங்க. ஒளியான என் இயேசுவால் ஒளிர்வேன் நான் அவருக்காய். ஒளியான என் இயேசுவால் ஒளிர்வேன் நான் அவருக்காய். கரைகாண உள்ளங்களுக்கு கலங்கரை விளக்காய் ஒளிர்வேன். கரைகாண உள்ளங்களுக்கு கலங்கரை விளக்காய் ஒளிர்வேன். இயேசுவை அறியா மாந்தர்க்கு வழிகாட்டும் விண்மீனாய் ஒளிர்வேன். இயேசுவை அறியா மாந்தர்க்கு வழிகாட்டும் விண்மீனாய் ஒளிர்வேன். ஒளி வீசுவேன், பயன்படுவேன் அவருக்காகவே. ஒளி வீசுவேன், பயன்படுவேன் நான் அவருக்காகவே. அண்ணே, என்னை விட சூப்பராக டான்ஸ் ஆடுறாங்கண்ணே. நிறைய தாளந்துள்ளவர்கள் இந்த சபையில் இருக்கீங்க, நான் அதை பார்த்துட்டேன். சரி, ஓகே. இன்றைக்கும் நம்மளுக்கு சரியான டைம் இல்லை, அதனால் உங்களுக்குரிய டீச்சர்ஸ், உங்களுக்குரிய கிளாஸ் இதிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. கரெக்டாக 12:30 முடிக்கிற மாதிரி வச்சுக்கோமா? ஜோமணி ஆசீர்வாதம் பண்ணது பிற்பாடு இப்போ கிளாஸ் சொல்லுவாங்க. அந்தந்த டீச்சர்ஸ் உங்கள் பிள்ளைங்களை பிகினர் கூட்டிகிட்டு உங்கள் கிளாஸுக்கு நீங்கள் போயிடலாம். சரியா? ஜோம் பண்ணலாமா? கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்வோம். கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, மனமகிழ்ச்சியும் ஆசீர்வாதமான JCVBSக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். 2025ஆம் ஆண்டிலும் JCVBSஐ எங்களுடைய தூயமானவில் ஆலயத்தில் தொடக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தீர். இந்த முதல் நாளிலே வந்திருக்கிற பிள்ளைகளோடு இப்பொழுது வகுப்புகளுக்கு பிரிந்து செல்கிறோம். ஆண்டவர் பிள்ளைகளை வழிநடத்துகின்ற ஆசிரியர்களை உம்முடைய ஞானத்தினாலும் அபிஷேகத்தினால் நிறைத்து அவர்களை பலப்படுத்தி வழிநடத்துவீராக. இந்த நாள் முதற்கொண்டு 10 நாட்களும் இந்த ஆலயத்திலே, ஆலய வளாகத்திலே பல காரியங்களை கற்றுக்கொள்ள, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உம்முடைய ஆசீர்வாதத்தை இந்த VBS ஊழியத்தின் மூலமாக நாங்கள் நிறைவேற்றுவதற்கு ஆண்டவரே உம்முடைய அருளையும் ஆற்றலையும் தாரும். சிறு பிள்ளைகளை நேசிக்கின்ற ஆண்டவர் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசுவினுடைய கிருபை, பிதாவாகிய கடவுளுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், ஆசீர்வாதம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் VBS ஊழியங்களோடும் கண்மணி பிள்ளைகளோடும் கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள் இயக்குநர்களோடும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமேடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். ரைட். இந்த முதல் நாள் கொஞ்சம் டீச்சர்ஸ் உங்களுடைய கிளாஸ் நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷனை கொஞ்சம் ஷார்டன் பண்ணி குறிப்பிட்ட டயத்துக்கு முடிச்சுருங்க. நாளையிலிருந்து உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் டைமில் உங்களுக்கு எல்லா காரியங்களும் நடக்கும். இப்பொழுது கிளாஸ் பிரிஞ்சு போகும்போது நீங்கள் கரெக்டாக உங்களுடைய பிள்ளைகளை வழி நடத்தி சொல்லுங்கள். தேங்க்யூ. அம்மா தேங்க்யூ.